இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. அமுதா மேல உனக்கு என்ன கோவம்? அவனை எந்த விதத்துல பாதிக்கிறா? இப்ப என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இந்த விசாரணை கமிஷன்? வரும்போது அமுதாவை பார்த்துட்டு வந்தீங்களா? இல்ல, அப்படியே நான் பார்த்துட்டு வந்தாதான் என்ன? பார், எனக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. அமுதா பத்தி எதுக்கா நீ தப்பா என்கிட்ட போட்டு கொடுக்குற? நான் என்ன தப்பா சொன்னேன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அமுதா ஹாஸ்பிட்டல்ல வந்து டிராமா போடுவான்னு சொன்னேன். அது தப்பா? அது தப்பு இல்ல. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அமுதாக்கு நீ போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு போன் பண்ணி சொல்லவே இல்லை. அதான் தப்பு. நீ ஏன் இப்படி பண்ண? அமுதாவை பத்தி நான் தப்பா நினைக்கணுங்கிறதுக்காக தானே பண்ண. அத நான் மறுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் அமுதாவை தப்புன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அது துரோகம்னு தோணலையா உனக்கு? ஏன் வாழ்க்கைய ஏன் இடத்துல இருந்து பார்க்கணும். அப்ப இது துரோகமா தெரியாது. என்ன காப்பாத்திக்க நான் பண்றது எதுவுமே துரோகம் கிடையாது. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ பண்ண அந்த சின்ன சின்ன உதவிகளை நான் வாங்கிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உங்களை பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு. அன்னைக்கு ஷாம் கூட அமுதா வந்ததை நான் தப்பா சொன்னப்போ என் அமுதா அப்படி இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல தோணலையே. எல்லாரும் சந்தர்ப்பவாதிகள் தான். இங்க யாருக்கும் பொது நியாயம் இல்ல. எல்லாருக்குள்ளயும் அவங்களுக்கான நியாயம் மட்டும்தான் இருக்கு. அமுதாவை வெறுக்க ஆரம்பிச்சப்புறம்தான் நீங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சீங்க. நீ என்ன நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. நீ என்ன நல்லா கவனிச்சுக்கிட்ட, அதான் சொன்னேன். சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீங்க அமுதா மேல வச்சிருக்கிற கோவத்துக்கும் இந்த ஒரு வாரமா என் மேல காட்டுற பாசத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அமுதாவை வெறுக்க வச்சதா நீங்க என் மேல அன்பு செலுத்துவீங்கன்னா அதை நான் செய்யறதானே நியாயம். நீ சத்தமா பேசுறதால நீ சொல்றதெல்லாம் உண்மை ஆயிடாது. நீ என்ன நியாயம் சொன்னாலும் அமுதாவை பத்தி நீ தப்பா சொன்னது எனக்கு பிடிக்கல. நான் அப்படித்தான். என்னால என்ன மாத்திக்க முடியாது. நீ அப்படித்தானா? இனிமே நான் எப்படின்னு நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. இத பாருங்க, வீடு அமைதியா இல்லைன்னா யாராலையும் வாழ முடியாது. நீங்க சவால் விட்டா அப்புறம் வீடு அமைதி எழுந்துடும். அது ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. என்ன மிரட்டலையா? உங்க மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றேன். இனிமே உனக்கு எனக்கு இந்த வீட்டுல எந்த தொடர்பும் இல்ல. அது ஒரு மாய மயக்கம் மாலதி. மாய மயக்கம். பணம் காசு எதுவும் இல்ல. இப்ப என்னால ஒரு உண்மையை சொல்ல முடியும். உன்னை நேசிச்சதுக்கு காரணம் அன்பு. அவளை நேசிச்சதுக்கு காரணம் சூழ்ச்சி மாலதி, சூழ்ச்சி. அம்மா, மாடியில யாரோ பேசுற மாதிரி சத்தம் வருதுமா. யாருமே இல்லாத இடத்துல யாரடி பேச போறா? இல்லம்மா, நான் என் காதால கேட்டேன். சத்தியமா somebody is there. சரி சரி, நீ போய் படி, நான் பாத்துக்கிறேன். போ. சரிம்மா. மாலதி, மாலதி, என் பாவ மன்னிப்பை ஏத்துக்க மாலதி. என் பாவ மன்னிப்பை ஏத்துக்க. எல்லா தப்புகளுக்குள்ளேயும் பயணப்பட்டு மீண்டு எழ வச்சு காலம் என்ன பட்ட தீட்டி உன்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்க மாலதி. நீ என்ன அப்படித்தான் பார்க்கணும். டாய் 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 ஜேம்ஸ், ஜேம்ஸ் பிராடு.
மனசை தொட்டு சொல்லு, மனசை தொட்டு சொல்லு. ஸ்ரீதேவி மட்டும் உன்னை உதாசீனப்படுத்தலன்னா நீ மாலதிட்டு வந்திருப்பியாடா? மாலதிய நினைச்சாவது பாத்திருப்பியா? பேசுற பெருசா பேச்சு, மாலதிய திரும்பியாவது பாத்திருப்பியா? இல்ல இல்ல இல்ல, பாத்திருக்க மாட்ட, பாத்திருக்க மாட்ட. சந்தர்ப்பவாதிடா நீ, சந்தர்ப்பவாதி. டாய், உன்னால நல்லவனா நடிக்கத்தான் முடியுமே தவிர நல்லவனா மாறவே முடியாது, மாற முடியாது. இல்ல 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 இல்ல, வாய்க்கு வந்தபடி பேசாத, வாய்க்கு வந்தபடி பேசாத. எனக்கு உள்ளுக்குள்ள காசு பணம் பேரு புகழ்னு தேடி அலையிற ஒருத்தன், அன்பை தேடி அலையிற ஒருத்தன் ரெண்டு பேர் இந்த உடம்புக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு அந்த சண்டையில எல்லா சொந்தங்களையும் தொலைச்சிட்டானுங்க. அக்கா, என்னடா இதெல்லாம்? இல்லக்கா, அது எனக்கு மனவேதனை பத்தி பேசுறதுக்கு ஆள் யாரும் இல்ல. அதான் இப்படி எனக்கு நானே பேசி என் மனக்குமுறல் எல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கேன். இது வேற யார் செஞ்ச தப்பு இல்ல, எல்லாம் நீ செஞ்ச பாவம் தாண்டா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லது, தினமும் சொல்லு. அப்பதான் தினைக்கும் புத்தியும் வரும், வெற்றியும் வரும். எனக்கு இப்ப இருக்கிற மனநிலைமையில பெரிய வெற்றி எதுவும் கிடைக்க வேண்டாங்க. எனக்கு குழந்தை பிறக்கும் போது நான் நல்லவனை மாறிட்டா எனக்கு அதுவே போதும். அக்கா, என் மகன் கிட்ட எல்லாரும் என்னை பத்தி என்ன சொல்லி வளர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னைக்காவது அவன் என்ன பார்க்க வரும்போது அவன் கண்ணுக்கு நான் தப்பா தெரியக்கூடாது. ரொம்ப கொள்கை மாற்றம் இருக்கும் போல இருக்கே. ஆமாக்கா. அக்கா அக்கா, இது உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் பிள்ளை என்ன பார்க்க வரும்போது நான் வெக்கப்பட மாட்டேன். அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்பேன். அவன் என்ன மன்னிப்பான்க்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா, ஒருவேளை நான் என் மகனை ஒரு தடவை கூட பார்க்காமலே போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கேன், என்னைக்காவது நீ அவனை பார்த்தீன்னா நீ அவன்கிட்ட சொல்லணும்க்கா, டேய், உங்க அப்பன் கெட்டவன் இல்ல, அவன் நல்லவனா மாறி வாழ்ந்துட்டு தான் செத்தான் நீ சொல்லணும்க்கா. எனக்காக சொல்லுவியாக்கா? ஏன்டா இப்படி பெரிய பேச்செல்லாம் பேசுற? அக்கா, எனக்கு என்னமோ இன்னைக்கு நைட்டு எங்கேயே தங்கணும்னு ஆசையா இருக்குக்கா. பர்மிஷன் கொடுக்கா? அதனால என்னடா, தாராளமா தங்கிக்கோ. தேங்க்ஸ்க்கா. அக்கா, நான் இந்த பார், எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம், ஓகேயா? சரிக்கா. இந்தாடா, இத போத்திட்டு படுத்துக்க. சரி, ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல, நான் சாப்பிட்டேன். சரி, படுத்துக்கோ. டேய், ஜேம்ஸ் வந்தா செத்தான் இல்லடா, ஜேம்ஸுக்கு வாரிசு இருக்கான், வரப்போறான். அவன் வரும்போது ஜேம்ஸ் நல்லா இருப்பான்டா, நல்லா இருப்பான், நல்லா இருப்பான், நல்லா இருப்பான்.